ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் +2 மாணவி கொலையில் ஒரு அதிரடி திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவருக்கு எப்போ தண்டனை வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பதட்டமாக வந்து இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 65 வயசு மூதாட்டியை அடித்து கொண்டுட்டான். அதுக்கே வந்து ஜாமீனில் விட்டானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அது இப்போ தான் ஆறிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து மறந்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம், நம்ம இயல்பான லைஃப்க்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி ஒரு சம்பவங்க. அதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னு பார்த்தா 12ஆம் வகுப்பு மாணவி கிடையாது, 9ஆம் வகுப்பு மாணவி இன்றைக்கி ஒரு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது அது தற்கொலையா கொலையா அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டுருக்கு இப்போது ஒரு விசாரணை. அது மட்டும் இல்லாமல் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி 2 பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் என்னடா இது, இன்னும் எத்தனை பேர் இவங்க பழி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி தூத்துக்குடியில் அந்த மாணவியோடைய கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க குற்றவாளியை பற்றி அப்படின்னு கேட்கும்போது ஒரேடியாக ஓட்டிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன நினச்சாங்க தெரியல, திருப்பி வந்து பதில் சொல்கிறேன்ற பேரில் பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே போய் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாணவியோடைய தந்தையும் தாய்கிட்டையும் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு, நீங்கள் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வர்றதுக்கு அங்கே போய் நீங்கள் மினிஸ்டராக இல்லை கனிமொழி அக்கா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கழிவறை அங்கே இல்லை அந்த கிராமத்தில், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மினிஸ்டர்ஸ் கூடலாம் உட்காந்து பேசுங்க. இல்லை மத்திய அரசுக்கு வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் பணம் கொடுங்க, நாங்கள் வந்து கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஒரு வசதி தானே கழிவறை. அதை நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அந்த ஊரில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கழிவறை வந்து பொதுவாக தான் கழிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு கேவலமாக இல்லையா, இல்லை வெக்கமாக இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கான அடிப்படை வசதிகளோட செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தலைகுனிவா இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள். அந்த விஷயம் வந்து நீங்கள் நிறைவேற்றிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்குமா, ஒரு கொடூரம் நடந்திருக்குமா, நீங்களே சொல்லுங்கள். ஸோ கனிமொழி அவர்கள் இதை சீர்கேடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து சீர்படுத்துங்கள், சரியா? ஏன்னா அதனால தானே மெயினாக வந்து கொலையே நடக்குது. பாத்ரூம் வந்தால் வீட்டுக்குள்ளேயே ஏன் போகிறான், பொண்ணுங்களாம் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்கா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் இதை வந்து பண்ண மாட்டானுங்க. அப்படிங்கிற கேட்டால் நாங்கள் வந்து 2020 இருக்கோம், பயங்கரமாக இருக்கும், ஆர் 2K கிட்ஸ், பயங்கரமான நாங்கள் வந்து வளர்ச்சியில் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கழிப்பறை வசதி இல்லாத கிராமம் வந்து இருக்கிறது. அப்படிங்கிறது வேதனையாக இருக்கிறது. இந்த மாதிரி எவ்வளோ கிராமங்கள் இருக்குது, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து போராடிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் பேசிக்கான ஒரு நடவடிக்கை அரசு வந்து ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வந்து வருத்தமாக இருக்குது. அப்படிங்கிறது தான். இருந்தாலும் மாணவியுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொன்னதுக்கு நன்றி, ஓகேவா? அடுத்து குற்றவாளிக்கு சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா விபரீதம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே வருது. அதாவது பாளையங்கோட்டையில் அவன் உள்ளே வந்தானா அவனை போடுறதுக்குன்னே வந்து ரெடியாக இருக்காங்களாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏற்கனவே 3 கொலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 வழக்கு இருக்குது அவன் மேலே. அதனாலேயே வந்து இப்போ இந்த மாணவி வேற கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே உள்ளே வந்து ஆளை ஏற்பாடு பண்ணி இவங்க வீட்டு சைடில் இருந்து அடித்து தூக்குறதுக்கான பிளான் வந்து இருந்துச்சு போல். ஸோ உள்ள கைகலப்பு எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக டகால்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இரவோட இரவாக போலீஸார் வந்து டக்குன்னு வந்து அவரை தூக்கி மதுரை சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விசாரணையிலலாம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து அவனுக்கு அடி விழும், போகிறப்பெல்லாம் வந்து அடிப்பானுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணியிருக்கிறப்ப எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிடும், ஓ நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழப்பானுங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எதிரில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களே வந்து உள்ளே செட் பண்ணி கூட இந்த மாதிரி வார்டனை இது பண்ணி கூட, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கைதிகள் கூட ஏதாவது லிங்க் வச்சு ஏதோ ஒன்று உள்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க, சரியா? ஆனால் நிறைய பேர் உள்ளே வச்சு போலீஸ்காரங்க வந்து மிதிச்சே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க ப்ளஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொள்கிறாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு
கேடு கட்டவனை ஏன் இன்னும் கொல்லலை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் வந்து இது. அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல் உள்ளே போய் விசாரணைக்கு போயிருப்பாங்க, அவங்கள போய் அடித்து கொள்ளுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு காண்டாமிருகம் காட்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு தருதலையை உள்ளே வச்சு அடித்து போலீஸார் எப்போ அந்த நியூஸ் வரும்னு சொல்லி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 400 பேர் வெட்டி தள்ளணும் அப்படின்றாங்க. நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏப்ரல் 2ஆம் தேதி தான் காவல்துறை கிட்ட நீதிபதி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஃபுல் அறிக்கை வேணும், அதுக்கடுத்து தான் தீர்ப்பு வழங்கப்படும், ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும். அதான் கனிமொழி ஸ்டேட் பண்ணியிருக்காங்க உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில். அதாவது நிறைய தண்டனை எப்படி இருக்குது உச்சம், அந்த தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து 25 போலீஸ் இந்த இதில் துரிதமாக செயல்பட்டு பிடிச்சிருக்காங்கல்ல மாணவியுடைய மரணத்திற்கு காரணமானவனை. அதனால் அவங்களுக்குலாம் நற்பணி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று ஏடிஜிபி வந்திருப்பாங்கல்ல, அதாவது உயரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை நான் பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு தான் மேட்ச் பண்ணி குற்றவாளியை பிடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. பட் இன்னும் முழு ரிப்போர்ட் வரலையா, அவர் சொல்ல முடியாது அப்படி தான் சொன்னார். பேசிக்காக 2-3 அனலைசிஸ் வச்சுருப்பாங்கல்ல டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு, அதில் தான் இந்த குற்றவாளியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழு டிஎன்ஏ ரிப்போர்ட் அவரை பற்றி பேசிக்காக என்னெல்லாம் வந்திருக்கு இப்போதைக்கு, அவ்வளோதான். டீட்டெயில்டு இன்னும் வரலையா டிஎன்ஏ ரிப்போர்ட், அதுக்குள்ளேயே உங்களை இது பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே ஏப்ரல் 2க்குள்ளே சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து தான் அந்த கொடூரனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அதேமாதிரி கூட்டு பாலியல் இருக்கான்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிட்ட கேட்கும் பொழுது அவர் இல்லைன்ட்டார். அதெல்லாம் இல்லைப்பா, கூட்டு பாலியல்லாம் கிடையாது அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்து நிறைய பேர் டவுட் இருந்துச்சு, அந்த பொண்ணுடைய உடல் அந்த இடத்துல இல்லையே, உறவினர்கள் எல்லாமே தேடினாங்களே, அந்த இடத்துல அப்போ இல்லை, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காட்டு மிருகம் ஒன்று வேட்டையாடுச்சுல, அந்த பரதேசி தான் அந்த பொண்ணை தூக்கி, அந்த மாணவியை அவங்க வராங்க தேடி வராங்கன்னு தெரிஞ்சே தூக்கி அவங்கள திசை திருப்பியிருக்கான். அப்படி போய் ஒளிஞ்சிருக்கு, இப்படி போய் ஒளிஞ்சிருக்கு, ஃபுல்லாக சுற்றிருக்கான் நைட்டு ஃபுல்லாக. அதுக்கடுத்து தான் காலைல யாருமே இல்லாத இடத்துல போட்டு விட்டு அவன் பாடு கிளம்பியிருக்கான். அப்போ எவ்வளோ துணிச்சல் பாருங்களேன். அந்த பொண்ணுடைய உடல் திடீர்னு மறைஞ்சு போச்சு, திடீர்னு காணோம், நைட்லாம் தேடணும், அதே இடத்துல அங்கே இல்லை, ஆனால் அடுத்த நாள் காலையில் இருந்துன்னு சொன்னாங்கல்ல. எல்லாத்துக்குமே இந்த மூதேவி தான் காரணம் அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளோ கேடு கேட்டாலும் பாருங்கள். கஞ்சா புகை என்ன இதெல்லாம், டாஸ்மார்க்கே மூடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், இவங்களுக்கு கஞ்சா வேறு கிடைக்குது அப்படின்னா. இன்னொன்று நல்லா கவனிங்களேன், அந்த உறவினர்கள் அங்கே உறவாடினா பாருங்கள், கிட்டத்தட்ட பைக் திருடி 3 மாதமாகவே அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கான். போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னே தெரில. அது நம்பர் பிளேட் போட்டு இன்னும் மாற்றவே இல்லை, அப்படியே சுற்றிட்டு கிடக்கான். இது போய் நீதிமன்றம் போய் சைன் பண்ணிட்டுலாம் வந்திருக்கான். அப்படி இருந்தும் அந்த வண்டியை கண்டுபிடிக்கல. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அங்கே ஒரு புரோட்டா மாஸ்டர் இங்கே ஒரு வண்டி நிற்கின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அந்த லீடு எடுத்து விண்மில் சிசிடிவி எடுத்து இவனை பிடிச்சிருக்காங்க. இல்லாட்டி போலீஸார் இது கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு என்ன சொல்கிறது. சரி அவ்வளோதான், வரப்போ வருவோம், வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ கேஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இவ்வளோ அலட்சியம் இந்த கேஸுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ தூத்துக்குடி இப்போ தான் முடிஞ்சிச்சா, அடுத்து இப்போது சேலத்தில் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 9ஆம் வகுப்பு மாணவி. இதில் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாலாம் விவசாய குடும்பம் சேர்ந்தவங்க போல் விவசாயி அங்கே போயிருக்காங்க. சும்மா போய் அங்கே போய் பயிரிடுறது இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த பொண்ணு தனியாக இருந்திருக்கு. அப்போ ப்ரைவேட்டாக ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த ஊரில். அவன் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கயிறு எடுத்து தூக்கில் மாட்டி தொங்க விட்டுருக்கான். சரியா? அது மட்டும் இல்லாமல் இது தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே ஐயோன்னு சொல்லிட்டு இவனும் தூக்கிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்குள்ளேயும் ஊர் மக்கள் சேர்ந்து இவனை வெளுத்து விட்டாங்க. அவன் பேர் சதீஷ் அப்படின்னு சொல்லப்படுது. கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்குது. அதில் ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. யோசிச்சு பாருங்க மக்களே, எவ்வளவு கேவலமாக இருக்காங்க பாருங்களேன். ஏண்டா உனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது முத்து போல், அப்படி இருந்தும் அப்படி என்னடா அவங்களுக்கு காஜி கேட்குது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குதுங்க. அசால்ட்டாக நடக்குது. கேட்டால் விசாரணை நடந்துகிட்ருக்கு, அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படிங்கிறது தெரியல, அந்த மாணவி ஏன் விட்டு போனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கணும் போல், அந்த மாணவி லீவ் இருக்கிறனால வீட்டில் இருந்திருக்காங்க போல் தெரியுது. அந்த கேப்பில் இவன் உள்ளே போயிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட்ட பகல் நடந்த விஷயம். என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இப்போ தான் தூத்துக்குடி லைட்டாக மறந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயும் சேலமில் நடந்திருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று, எடப்பாடி போட்டி போடுற தொகுதியில் அந்த ஏரியா மக்கள் போல், அதனால் ஏடிஎம்க்கு ப்ரெஷர் பண்ணி திருப்பியும் இதை பூதாகரமாகறாங்களாம். ஸோ மேபி இன்னும் 2-3 நாட்களில் அதை பற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.